சென்னையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. வேலைக்கு செல்வோர், வாகன ஓட்டிகள் என பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த மழை எவ்வளவு நாள் நீடிக்கும் பார்க்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதில் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி, ஈக்காட்டுதாங்கல், வடபழனி உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. அதிகாலை நேரத்திலேயே கனமழை கொட்டியதால் வேலைக்கு செல்வோர், வாகன ஓட்டிகள் என பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதேபோல சென்னை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் கனமழை எவ்வளவு நாள் நீடிக்கும், தமிழகத்தில் எங்கெல்லாம் கனமழை உள்ளது என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும், இந்த மாத இறுதி வரை மழை நீடிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என கூறியுள்ளார்.